திருக்குறள் கதைகள் கதையின் 295 வாய்மையே வெல்லும். பரதா, அங்கம் வங்கம் மகரம் விதேகம் பாஞ்சாலம் என்ற வரிசையில் வரும் 59 நாடுகளையும் வென்று உன் நாட்டையும் சேர்த்து 60 நாடுகளுக்கும் அதிபதியாகிவிட்டாய். இந்த 60 நாடுகளையும் ஒன்றிணைத்து ஒரே நாடாக ஆக்கியும் விட்டாய். இந்த நாடு இனி உன் பெயரிலேயே பாரத வருஷம் என்று வழங்கப்படும் என்றார் முனிவர். தங்கள் ஆசீர்வாதம் குருவே என்றான் பரதன் பணிவுடன். என் நாட்டை விரிவாக்க வேண்டுமென்ற பேராசையால் நான் இதை செய்யவில்லை. இந்த நாடுகளின் அரசர்கள் அனைவரும் பெரும்பாலான சமயங்களில் ஒருவருடன் ஒருவர் போர் செய்து கொண்டு உயிர் சேதங்களை ஏற்படுத்தி கொண்டும் சாதாரண மக்கள் போரினால் பெரும் இன்னல்களுக்கு ஆளாக பகை செய்து கொண்டும் இருந்தார்கள். அத்துடன் தொலை தேசங்களிலிருந்து யாரும் பெரும் படையுடன் வந்து நம்மை தாக்க முயன்றால் அத்தகைய தாக்குதல்களை முறியடித்து அந்த படைகளை அடித்து விரட்ட ஒரு வலுவான நாடு இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். இந்த 2 காரணங்களுக்காகத்தான் பல சிறு நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினேன். நம் மன்னர்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இதற்கு தேவையே ஏற்பட்டிருக்கார். உன் நோக்கம் உயர்ந்தது தான். அதனால்தான் ஒரு துறவியாக இருந்தும் நான் உன் போர் வெற்றியை பாராட்டினேன். உன்னுடைய இந்த ஒருங்கிணைப்பு வரலாற்றில் நீண்ட காலம் நிலைத்து நின்று உனக்கு புகழை தேடித்தரும். பல 100 அல்லது பல 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்த நாட்டின் அமைப்பிலும் எல்லைகளிலும் எத்தனை மாறுதல்கள் ஏற்பட்டாலும் இந்த நாடு உன் பெயராலேயே அழைக்கப்படும் என்று வாழ்த்தினார் முனிவர். உங்கள் நல்லாசிகள் எனக்கு என்றும் வேண்டும் முனிவர் பெருமானே என்று கூறி அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினான் பரதன். பிறகு, முனிவரே, நம் நாட்டின் இலச்சினையில் ஒரு உயர்ந்த கருத்தை பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது நம் நாட்டின் நம் மக்களின் அடிப்படை கோட்பாடாகவும் நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும். தாங்கள் ஒரு பொருத்தமான கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்றான் பரதன். முனிவர் சிரித்தபடி, பரதா, நான் ஒரு முனிவன். என்னை பொறுத்தவரை தவம்தான் உயர்ந்தது. தவத்தின் உயர்வை வெளிப்படுத்தும்படியான ஒரு வாசகத்தை அமைத்துக்கொள் என்பதுதான் என் யோசனையாக இருக்கும். ஆனால் இது குறித்து நீ பலரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும். என் கருத்து தான் பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. முதலில் உன் அமைச்சரை கேள் என்றபடி அருகில் இருந்த அமைச்சரை பார்த்தார். முனிவர் கருத்துக்கு மேல் நான் சொல்ல என்ன இருக்கிறது என்றார் அமைச்சர். நீங்கள் இப்படி சொல்வதே உங்களிடம் வேறொரு கருத்து இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுகிறது. சிறந்த எண்ணங்கள் எல்லா திசைகளிலிருந்தும் நம்மை வந்து அடையட்டும் என்பது உபனிஷத் வாக்கியம். சிறந்த கருத்தை பெறுவதுதான் முக்கியம். அது யாரிடமிருந்து வருகிறது என்பது முக்கியமில்லை. சொல்லுங்கள் என்று அமைச்சரை ஊக்குவித்தார் முனிவர். அமைச்சர் சற்று தயக்கத்துடன், தவம் மிக உயர்ந்ததுதான். ஆனால் அது எல்லாருக்குமே கைகூடுவதில்லை. சாதாரண மனிதர்களை பொறுத்தவரை மிகவும் உயர்ந்தது தானம்தான் என்று நான் நினைக்கிறேன் என்றார். அமைச்சரே, உங்கள் கருத்தும் மிக உயர்ந்தது தான். தானத்தை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை என்பதும் ஏற்கக்கூடியதுதான் என்றார் முனிவர். நீங்கள் இருவருக்குரியவையும் மிக உயர்ந்த கருப்பொருட்கள் தான். ஆயினும் உங்கள் கருத்துக்களை கேட்ட பிறகு எனக்கு வேறொரு எண்ணம் தோன்றியது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் பரதன். சொல் பரதா என்றார் முனிவர். என் தந்தை துஷ்யந்தர் காட்டுக்கு வேட்டையாட வந்தபோது கண்வ முனிவர் ஆசிரமத்தில் வளர்ந்த என் தாய் சகுந்தலையை சந்தித்து அவரை காந்தர்வ மனம் புரிந்து கொண்டார். பிறகு நான் பிறந்ததும் என் தாய் என்னை எடுத்துக்கொண்டு துஷ்யந்த மன்னரின் அரண்மனைக்கு சென்றார். ஆமாம், நான் கண்வ முனிவரின் சீடனாக அப்போது ஆசிரமத்தில் இருந்தேனே, இதெல்லாம் எனக்கு தெரியும் என்றார் முனிவர். ஆனால் என் தாய்க்கு துர்வாசர் கொடுத்த சாபத்தால் துஷ்யந்தர் என் தாயை மறந்துவிட்டார். அதனால் என் தாயையும் என்னையும் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். தான் சொல்வது உண்மைதான் என்று என் தாய் என் தந்தையிடம் போராடினார். ஆமாம், அப்புறம் சகுந்தலை சொல்வது உண்மைதான் என்று அசரீரி வாக்கு கூறியது. அதன் பிறகு உன் தந்தை துஷ்யந்தர் உன் தாயையும் உன்னையும் ஏற்றுக்கொண்டார். அதனால்தானே நீ இளவரசனாகி உன் தந்தைக்கு பின் அரசனாகி உன் முயற்சியால் இன்று ஒரு பேரரசனாகவும் ஆகியிருக்கிறாய். ஆமாம், அன்று என் தாய் உண்மைக்காக போராடினார். உண்மை வென்றது. நான் தவத்தை பற்றி குறைத்து சொல்வதாக நினைக்காதீர்கள். துர்வாசர் தன் தவ வலிமையால் தானே சாபம் கொடுக்கும் சக்தியை பெற்றார்.
அவரை தாக்கிக் கொடுத்த சாபத்தை உண்மைதானே வென்றது என்றான் பரதன். உண்மைதான் என்றார் முனிவர் சிரித்தபடி. முனிவரின் சேலையை பரதனும் அமைச்சரும் புன்முறுவலுடன் ரசித்தனர். அது மட்டுமில்லை முனிவரே, என் தாத்தா விஸ்வாமித்திரர் ஒரு பெரிய முனிவர். அரசராக இருந்த அவர் கடும் தவம் செய்து பிரம்மரிஷி ஆனார். அவர் அரசராக இருந்தபோது தானங்களில் அதிகம் ஈடுபட்டவர். உண்மையில் தன் நாட்டு மக்களுக்கு பஞ்சமின்றி உணவு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கேட்டதெல்லாம் கொடுக்கும் காமதேனுவை வசிஷ்டரிடம் கேட்டார். வசிஷ்டர் கொடுக்காததால் அவருடன் போரிட்டு தோற்றார். பிறகு வசிஷ்டரின் தவ வலிமையை உணர்ந்து அவரைப் போலவே பிரம்மரிஷியாக விரும்பி அரச வாழ்க்கையை விட்டுவிட்டு தவம் செய்து பெரிய முனிவர் ஆனார். ஆனால் தானத்திலும் தவத்திலும் உயர்ந்திருந்த விஸ்வாமித்திரர் ஒருவரிடம் தோற்றுவிட்டார். நீ சொல்ல வருவது எனக்கு புரிகிறது என்றார் முனிவர் சிந்தனையுடன். விஸ்வாமித்திரர் யாரிடம் தோற்றார் அரசே என்றார் அமைச்சர். ஹரிச்சந்திரனிடம். சரியாக சொல்வதானால் அவர் தோற்றது உண்மையிடம். ஏனெனில் ஹரிச்சந்திரன் அவரை வெற்றி கொண்டது உண்மையின் மூலம்தானே. அப்படியானால் தாங்கள் சொல்வது என்றார் அமைச்சர். தவத்தையும் தானத்தையும் விட வாய்மையே உயர்ந்தது என்று நான் கருதுகிறேன். எனவே வாய்மையே வெல்லும் என்பதே நம் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் குருவே? வாய்மையே வெல்லும் என்பதே நம் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்று நீ சொன்னது மிக பொருத்தமானது. சத்தியமேவ ஜெயத்தே என்று முண்டக உபநிஷத் கூறுகிறது. சத்தியமேவ ஜெயத்தே, அதுவே நம் நாட்டின் தாரக மந்திரமாக இருக்கட்டும். பரதா, உன் முடிவு மிக பொருத்தமானது. உன் பெயர் எப்படி இந்த நாட்டுடன் எப்போதும் இணைந்திருக்குமோ அதுபோல் சத்தியமேவ ஜெயத்தே என்ற இந்த தாரக மந்திரமும் இந்த நாட்டுடன் என்றென்றும் இணைந்திருக்கும் என்றார் முனிவர். அறத்துப்பால் துளரவியல் அதிகாரம் 30 வாய்மை. குறள் 295. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. பொருள்: தன் உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவம் தானங்கள் செய்பவர்களை விடவும் உயர்ந்தவன். நன்றி.